ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கி இருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அறிவாலயத்தில் தொடங்கியிருக்கிறது. இதில் கட்சி ரீதியிலாக பல்வேறு மாற்றங்கள் செய்யப்படும் என்ற எதிர்பார்ப்பு இருந்து வருகிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள், என்னென்ன அம்சங்கள் ஆலோசிக்கப்படும் என்று சொல்லப்பட்டுள்ளது? திமுகவுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் அண்ணா அறிவாலயம் கலைஞர் அரங்கத்தில் சற்று முன்பு தொடங்கியிருக்கிறது. முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் 72 மாவட்ட செயலாளர்கள், அதே போல திமுகவுடைய பொதுச் செயலாளர் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் அனைவருமே இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக முப்பெரும் விழா குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படுவதாக ஏற்கனவே இந்த மாவட்ட செயலர் அறிவிப்பின் போது தெரிவித்திருந்தார்கள். அடுத்த மாதம் திமுகவுடைய முப்பெரும் விழா நடைபெறுகிறது. பெரியார், அண்ணா மற்றும் திமுக தொடங்கிய நாள் உள்ளிட்ட விழாவை ஒவ்வொரு ஆண்டும் திமுக முப்பெரும் விழாவை கொண்டாடுவார்கள். அதே போல அடுத்த மாதம் நடைபெறக்கூடிய இந்த முப்பெரும் விழாவை சிறப்பாக கொண்டாடுவது என்றும் கூட்டம் இந்த விழாவை எங்கு நடத்துவது என்ற குறித்து இந்த மாவட்ட செயலர் கூட்டத்தில் ஆலோசனை செய்யப்பட இருக்கிறது. அதே நேரத்தில் முதலமைச்சர் இன்னும் அடுத்த 10 நாள்ல வெளிநாடு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய நிலையில் மாவட்ட செயலர் கூட்டத்தை கூட்டியிருப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கட்சியில் அமைப்பு ரீதியாக சில மாற்றங்களை செய்ய இருப்பதாக தொடர்ந்து சொல்லப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்பொழுது தேர்தல் பணியை தீவிரப்படுத்தியிருக்கக்கூடிய திமுக இந்த அமைப்பு ரீதியான மாற்றங்கள் குறித்தும் விவாதிக்கப்படும் என்றும் சில மாவட்டங்களை பிரித்து மாவட்ட செயலருடைய எண்ணிக்கையை உயர்த்த இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. அது குறித்தெல்லாம் இந்த மாவட்ட செயலர் கூட்டத்தில் முக்கியமாக ஆலோசனை செய்யப்பட இருக்கிறது. அதே போல சில முக்கிய தீர்மானங்களை இந்த மாவட்ட செயலர் கூட்டத்தில் நிறைவேற்ற இருக்கிறார்கள். குறிப்பாக 40க்கு 40 என்ற நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு பிறகு இந்த மாவட்ட செயலர் கூட்டம் முதன்முறையாக நடைபெறுகிறது. அதற்கு முதலமைச்சருக்கு பாராட்டு தெரிவிக்கக்கூடிய வகையில் ஒரு தீர்மானமும், அதே போல மத்திய அரசு தொடர்ந்து தமிழகத்துக்கு வழங்க வேண்டிய சரியான நிதியை ஒதுக்கவில்லை உள்ளிட்ட மத்திய அரசை வலியுறுத்தி சில முக்கிய தீர்மானங்களும் இந்த மாவட்ட செயலர் கூட்டத்தில் நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் உதயநிதி துணை முதலமைச்சராக வேண்டும் என்று சில மூத்த அமைச்சர்கள், சில மாவட்ட செயலர்கள் ஆங்காங்கே பேசி வரக்கூடிய நிலையில இந்த கூட்டத்தில் பேசக்கூடிய அமைச்சர்கள் அது குறித்து பேசுவார்களா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் நிலவுகிறது. பல மாவட்ட செயலாளர்கள் அதை ஆதரிக்கிறார்கள். தொடர்ந்து அந்தந்த மாவட்டங்களில் பல இடங்களில் பேசி வரக்கூடிய நிலையில் நடைபெறக்கூடிய இந்த மாவட்ட கூட்டத்தில் பேசக்கூடிய சில அமைச்சர்கள் அந்த கருத்தை முன்வைப்பார்களா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இந்த மாவட்ட கூட்டத்தில் நிலவுகிறது. சற்று முன்பு கலைஞர் அரங்கத்தில் இந்த மாவட்டங்களுடைய கூட்டம் ஆனது தொடங்கி இருக்கிறது. இதே விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதிய நூலானது வெளியிட இருக்கிறது. அதாவது 40க்கு 40 தேர்தலை மையப்படுத்தி தென் திசையில் தீர்ப்பு என்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதிய அந்த நூலையும் பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிடுகிறார். அதை திமுகவுடைய பொருளாளர் டி.ஆர். பாலு பெற்றுக் கொள்கிறார். அந்த நிகழ்வும் இந்த மாவட்ட கூட்டத்திற்கு பின்பு நடைபெறக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது. திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தினுடைய முக்கியத்துவம் சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி கோகுல்.